மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான இடம் ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு போகிற ரோட்டில் நல்லிபாளையங்கிற ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி இது ஒரு கறிக்கடை ஒன்று இருக்குதுங்க. அந்த கறிக்கடை ஆப்போசிட்லேயே பீஸு வேறவங்களது, அதாவது ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது. பீஸ் வந்து வேறவங்களுதுங்க, அடுத்த பீஸே சேல்ஸுங்க. அது பார்த்தீங்கன்னா எத்தனை சதுரடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3060 சதுரடிங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீகமாக வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்களோட கூட்டு தான். இது வந்து 5 பேர் பங்குங்க. 5 பேர் சம்மந்தப்பட்டு தான் இப்போ வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எந்த பக்கம் பார்த்த ஃப்ளாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கிற ஃப்ளாட்டு. அதாவது 5 அடி ரோடு, நீங்கள் கிழக்கு பார்த்த மாதிரியும் கட்டிக்கலாம். ஆனால் இப்போ அந்த இடத்துல வீடு ஒன்று இருக்குது, அது வந்து வடக்கு பார்த்த மாதிரி தான் கட்டியிருக்கிறாங்க. உங்கள் விருப்பம், நீங்கள் கிழக்கு பார்த்து கட்டினாலும் கட்டிக்கலாம், வடக்கு பார்த்து கட்டினாலும் கட்டிக்கலாம். அதே மாதிரி எங்ககிட்ட பாதி அமௌண்ட்டு தாங்க இருக்குது. எங்ககிட்ட வந்து அந்தளவுக்கு அமௌண்ட்டில் அது பார்த்தீங்கன்னா சதுரடி இப்போ 4000 ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. உட்காந்து நேரில் பேசினோம்னா நம்ம வந்து பார்ட்டி உட்கார வச்சதுக்கப்புறம் முன்ன பின்னையாக பார்த்து நான் முடிச்சு தரோங்க நாங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லோன் வந்து எங்கிட்ட பாதி தான் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோன் வசதி கூட நாங்கள் ரெடி பண்ணி தரோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரியா வந்து அருமையான ஏரியாங்க. இன்னும் நாளாக பார்த்தீங்கன்னா ரோடு பாயிண்ட்டு அடுத்த பீஸாக இருக்கிறனால நாளாக டெவலப் ஆகக்கூடிய ஒரு இடம் தான். இன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டு நிலம் வாங்கி போட்டிங்க அப்படின்னா அதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலில் ஒரு 2 வருஷத்தில் எங்கேயோ போயிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த பக்கம்லாம் பைபாஸ் ரோடு அப்படிங்கிறனால இருக்க வேல்யூ ஏறிக்கிட்டே தான் இருக்குது. அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி அந்த பைபாஸ் கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா சுத்தமாகவே ஃப்ளாட்டே வாங்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா டெவலப் ஆயிடுச்சு. அதனால் வந்து இன்றைக்கெலாம் டவுன் ஏரியாவில் நம்மளால் நிலமே வாங்க முடியல. இன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து அது வந்து பன்மடங்கு லாபம் தரக்கூடியதா. மண்ணு மேலேயும் பொண்ணு மேலேயும் போட்ட காசு வந்து இன்றைக்கி மட்டும் இல்லை மக்களே, என்றைக்குமே வீண் போக போகிறது கிடையாது. அதனால் மக்கள் முடிஞ்ச வரைக்கும் நிலத்தை வாங்கி போடுங்க, நிலத்து மேலே காசு போடுங்க. நிலத்து மேலே காசு போட்டிங்க அப்படின்னா வேறு லெவல் மக்களே. நாளைக்கு இன்றைக்கி வந்து பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறாங்க, நம்ம கஷ்டப்பட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒன்று நம்ம வீடாகவும் கட்டலாம், இல்லை கட்டி நம்ம வாடகைக்கு விடலாம். அப்படி இல்லையா அப்படின்னா நிலத்தை நீங்கள் அப்படியே சேல்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவும் அதோட ஒரு பெரிய விஷயமே எதுவுமே இல்லை. பேங்கில் போட்டால் அந்தளவுக்கு நம்ம காசு கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் மண்ணு மேலே போட்டோம்னா இருக்க வேல்யூ ஏறிக்கிட்டே தான் போகுது. அதனால் மக்களே இந்த அரிய வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு ஏதாவது நிலம் ஏதாவது இடத்துல வேணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு தாராளமாக நமக்கு வந்து சேனலோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஏதாவது எந்த ஏரியாவில் நிலம் வேணும்னு சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் மக்களே. நிலமோ வீடோ எல்லாமே நான் பார்த்து ஏற்படுத்தி பண்ணித்தரேன். இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.